அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலே இருக்கும். நான் இப்படி ஃபாலோ பண்றேங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்றேன். பிடிச்சிருந்தா இதே டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. என்ன டிப்ஸுங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி ரசம் சாப்பாடு எல்லாருமே சாப்பிடுவீங்க. சில பேர் பருப்பு ஊற்றி சாப்பிடுவோம், சில பேர் சாம்பார் ஊற்றி சாப்பிடுவோம். என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா பருப்பு ஊற்றி சாப்பிட்றது தான். இப்போ பிளேட்ல நம்ம சாப்பாடு வச்சிருப்போம், பொரியல் வச்சிருப்போம், நம்ம ரசத்தை எப்பயுமே இப்படி தூக்கி பிடிச்சிதான் சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு தான் நான் இன்னைக்கு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க. நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் பருப்பு போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் ரசம் ஊற்றிப்பேன். ஸோ வீடியோக்காக நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பருப்பு போட்டேன். உங்க வீட்டில் ஏதாவது ஒரு சின்னதா ஒரு பிளேட் இல்லைன்னா ஏதாவது மூடி இந்த மாதிரி எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து பிளேட்டுக்கு அடியில் இப்படி சென்டரில் இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேப் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ரசத்தை எடுத்து ஊற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரசம் மேலே வராது, பொரியல்கிட்ட படாது. நான் எப்படின்னு காமிக்கிறேன் வாங்க. ரசம் ஊற்றிட்டேன், பருப்பும் போட்டேன், பிசைஞ்சு சாப்பிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு இது பண்றீங்க போது காய்கிட்ட போகாது. ரசத்தை நீங்க கையில இப்படி பிடிச்சிட்டே இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்க தரையில உட்காந்து சாப்பிட்டாலும் சரி, எதுல உட்காந்து நீங்க எங்க உட்காந்து சாப்பிட்டாலும் இதை நீங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரசத்தை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான், சாப்பிட்டுக்கலாம். நீங்க ரசம் குடிக்கும் போது நீங்க அதுக்கேற்ற மாதிரி குடிச்சுக்கலாம். இப்படி உங்களுக்கு தட்டு இப்படி வச்சா போகுதுங்கிற ப்ராப்ளம் இருக்காது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.